திரைப்பட நட்சத்திரங்களின் ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சிகளாக உருமாற்றம் அடைவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு புத்தம் புதிய ஒன்றல்ல. எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்று வரை பல நட்சத்திரங்களின் ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சிகளாக மாறியுள்ளன. சிலரது ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சியாக மாறி தோல்வி அடைந்துள்ளன. சிலரது ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சியாக மாறுவதற்கான முயற்சிகளை எடுத்து பார்த்துவிட்டு அது எடுபடாமல் தோல்வி அடைந்துள்ளன. வெகு சிலரது ரசிகர் மன்றங்களே அரசியல் கட்சியாக மாறி தேர்தல் களத்திற்கு வந்து வெற்றிக்கனியை பறித்துள்ளன. இன்றும் சில நட்சத்திரங்களின் ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சியாக மாறுவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சிகளாக மாறிய கதைகளை மறுபார்வை பார்க்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, உயிரே உறவே தமிழே, என் உயிரின் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான புள்ளிகளுக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. நாடக நடிகராக இருந்து திரைப்பட நடிகராக வளர்ந்து நாயகனாக உயர்ந்து நட்சத்திரமாக உருவெடுத்தவர் எம்ஜிஆர். ஆரம்ப காலம் முதலே எம்ஜிஆருக்கென்று தனி ரசிகர் கூட்டம் உருவாகி இருந்தது. முதலில் அவரது வெற்றி படங்கள் அவருக்கான ரசிகர் வட்டத்தை விரிவுபடுத்தின. அவரது நடிப்பு, வசனம், சண்டைகள் அவரது ரசிகர்களின் எண்ணிக்கையை கூட்டின. பிறகு அவரது படங்களின் வெற்றியை அவருடைய ரசிகர்களை தீர்மானிக்கும் அளவுக்கு அந்த எண்ணிக்கை உயர்ந்தது. நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு, படத்திற்கு படம் ரசிகர்களின் எண்ணிக்கை கூடியதால் அவர்கள் ஆங்காங்கே ரசிகர் மன்றங்கள் முளைத்தன. எம்ஜிஆரின் படங்களை தியேட்டர்களில் ஒன்று கூடி படம் பார்ப்பதும், எம்ஜிஆரின் காட்சிகளை கொண்டாடுவதும், சுவரொட்டி ஒட்டுவதும், கட் அவுட் வைப்பதும் தொடர்ந்தன. பிறகு தனித்தனி தீவுகளாக செயல்பட்ட ரசிகர் மன்றங்களை ஒன்றாக்க முடிவெடுத்த எம்ஜிஆர் அந்த பணியை முசிறி புத்தன், ஆர்.எம். வீரப்பன், அனகாபுத்தூர் ராமலிங்கம் உள்ளிட்டோரிடம் ஒப்படைத்தார். அப்படித்தான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் உருவானது. அதே சமயம் அது தனித்து செயல்படாமல் திமுகவின் அங்கமாகவே செயல்பட்டது. காரணம், எம்ஜிஆர் திமுகவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர், திமுகவின் பிரச்சார பீரங்கியும் கூட. திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியின் நடுவில் தாமரையை பொறித்து எம்ஜிஆர் மன்றத்திற்கென புதிய கொடியை சைதை துரைசாமி உள்ளிட்ட எம்ஜிஆர் ரசிகர்கள் உருவாக்கி எம்ஜிஆரின் அங்கீகாரத்தை கோரிய போது தாய்க்கழகமான திமுகவுக்கும் செய் மன்றமான எம்ஜிஆர் மன்றத்திற்கும் தனித்தனி கொடிகள் வேண்டாம், திமுக கொடியே எம்ஜிஆர் மன்றத்தின் அடையாளம் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் ரசிகர்கள் அனைவரும் திமுகவின் தொண்டர்களாகவே களப்பணி செய்தனர். எம்ஜிஆர் பேசும் பொதுக்கூட்டங்கள், பங்கேற்கும் மாநாடுகளில் எம்ஜிஆர் ரசிகர்கள் திரண்டு வந்தனர். எல்லாம் சுமூகமாக சென்ற தருணத்தில் தான் எம்ஜிஆர் கருணாநிதி இடையே கருத்து வேறுபாடுகள் முளைத்தன. கருணாநிதியின் மகன் மு.க. முத்து திரைப்படங்களில் நாயகனான பிறகு விரிசல் விரிவடைந்தது. எம்ஜிஆருக்கு அமைச்சர் பதவி தரப்படாதது அதிருப்தியை உருவாக்கியது. எம்ஜிஆரின் மன்றங்கள் மு.க. முத்து மன்றங்களாக மாற்றப்படுவதாக வந்த செய்திகள் திமுகவுக்குள் பெரும் புகைச்சலை கிளப்பின. அதன் நீட்சியாகவே திமுகவுக்குள் சொத்து கணக்கு கேட்டு பொதுவெளியில் பேசி பரபரப்பை கிளப்பினார் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆர் மீது கட்சி தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். என்றாலும் நாஞ்சில் மனோகரன், முரசொலி மாறன் உள்ளிட்டோர் சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில் தான் எம்ஜிஆரின் ரசிகர்கள் திமுகவினரால் தாக்கப்பட்ட செய்தி எம்ஜிஆருக்கு சென்றது. அந்த நொடியில் சமாதான முயற்சிகளை எல்லாம் நிராகரித்த எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்க ஆயத்தமானார்.
அதனைத் தொடர்ந்து 1972 ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்று எம்ஜிஆர் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சி ஆரம்பமானது. இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், அதிமுக என்கின்ற புதிய கட்சி தொடங்கப்பட்ட மறுநாள் எம்ஜிஆர் மன்றங்கள் அனைத்தையும் அண்ணா திமுக என்று மாற்றிக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் மன்ற தலைமையிடமிருந்து அறிக்கை வெளியானது. அதை அங்கீகரிக்கும் வகையில் 20,000 கிளைகளுடன் அதிமுக தொடங்கப்பட்டுள்ளது என்றார் எம்ஜிஆர். அதன் பொருள் எம்ஜிஆரின் 20,000 ரசிகர் மன்றங்களின் ஒருங்கிணைப்பே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் திரை நட்சத்திரம் ஒருவரின் ரசிகர் மன்றங்கள் ஒருங்கிணைந்து அரசியல் கட்சியாக உருவெடுத்த நிகழ்வு முதலாக தமிழ்நாட்டில் அரங்கேறியது. அதற்கு முழுமுதற் காரணம் எம்ஜிஆர். பின்னாளில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டதும் வரலாறு. எம்ஜிஆருக்கு அடுத்து செல்வாக்கு நிரம்பிய நட்சத்திரமாக இருந்து தனது ரசிகர் மன்றங்களை இணைத்து புதிய அரசியல் கட்சி தொடங்கியவர் சிவாஜி. உண்மையில் சிவாஜியின் ஆரம்பகால அரசியல் அடையாளம் திராவிட இயக்கம். பெரியார் அண்ணாவுடன் நெருக்கமாக இருந்தார். பின்னர் ஏற்பட்ட பிரச்சனையால் காமராஜரின் தலைமையை ஏற்று காங்கிரஸில் இணைந்தார் சிவாஜி. எப்படி எம்ஜிஆருக்கென்று மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்ததோ அப்படி சிவாஜிக்கு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இருந்தது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அவற்றை 1969ஆம் ஆண்டு ஆகஸ்டில் அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் என்ற ஒரு குடையின் கீழ் திரட்டிய சின்ன அண்ணாமலை சிவாஜி ரசிகன் என்ற பத்திரிகையும் நடத்தினார். அவரது முயற்சியால் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிற்கு அப்பாலும் இருந்து சுமார் 15,000 சிவாஜி ரசிகர் மன்றங்கள் ஒன்றிணைந்தன. சிவாஜி ரசிகர் மன்றங்கள் பெரும்பாலும் காங்கிரசுக்கு ஆதரவாகவே இயங்கின. எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் திமுக கிளை அமைப்பாக செயல்பட்டதோ அப்படியே சிவாஜி ரசிகர் மன்றங்கள் காங்கிரசின் கிளை அமைப்பாகவே செயல்பட்டது. ரசிகர் மன்றங்களின் உழைப்பிற்கு தேவையான அனுமதியையும் அங்கீகாரத்தையும் சிவாஜி தொடர்ச்சியாக கொடுத்திருந்தார். அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் அது அரசியல் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு வந்தது. ஆம், எம்ஜிஆரின் மரணமே சிவாஜி கட்சி தொடங்குவதற்கான உந்து சக்தி. காமராஜரின் தலைமையை ஏற்று காங்கிரஸில் சேர்ந்த பிறகு அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக காங்கிரசின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் சிவாஜி. தமிழ்நாட்டில் செல்வாக்குடன் இருந்த சிவாஜியை இந்திரா காந்தி மதிப்புடன் நடத்தியதோடு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கினார். ஆனால் சிவாஜிக்கும் ராஜீவுக்கும் நல்லுறவு அமையவில்லை. அதே சமயம் சிவாஜியின் செல்வாக்கால் அவர் கைகாட்டிய சிலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது. அவர்களில் EVKS இளங்கோவன் போன்ற சிலர் வெற்றி பெற்று சிவாஜி பக்கம் நின்றனர். எம்ஜிஆர் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து ஜானகி முதலமைச்சரானார். அப்போது ஜானகிக்கு எதிராக கட்சிக்குள் கலகம் வெடித்தது. அதிமுக ஜா என்று இரண்டாக பிரிந்தது. அதனால் ஜானகி அரசுக்கான பெரும்பான்மையை நிரூபிப்பதில் சிக்கல் உருவான போது ஜானகியை காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டும் என்றார் சிவாஜி. ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவையே ஆதரிப்போம் என்றார் ராஜீவ்காந்தி. தனது சொல்லுக்கு மதிப்பில்லாத கட்சியில் மதிப்பளிக்காத தலைவரின் கீழ் பணியாற்றுவதில் அர்த்தமில்லை என்று தீர்மானித்தார் சிவாஜி. முதல் கட்டமாக சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலர் பதவி விலகினர். உடனடியாக தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்தார் சிவாஜி. எங்கு பார்த்தாலும் சிவாஜி கொடி பறக்கிறது என்று சிவாஜியை உற்சாகப்படுத்தினர் ரசிகர் மன்ற நிர்வாகிகள். குதூகலம் அடைந்த சிவாஜி 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கினார். எட்டப்பனை அடக்க வந்த கட்டப்பன் என்று சிவாஜியின் ரசிகர்கள் சிவாஜியை ஊக்கப்படுத்தினர். அந்த உற்சாகத்தில் நமக்கிட்ட 3,60,000 மன்ற மறவர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி தனது பலத்தை வெளிப்படுத்தினார் சிவாஜி. திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கியது போல காங்கிரஸில் இருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கி இருந்தார் சிவாஜி. அதன் பிறகு 1989ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி வைத்தார் சிவாஜி. திருவையாற்றில் சிவாஜி போட்டியிட்டார். அந்த தேர்தலில் சிவாஜியும் வெற்றி பெறவில்லை. சிவாஜி கட்சியின் சார்பில் நின்றவர்களும் வெற்றி பெறவில்லை. அவர் ஆதரித்த ஜானகியும் தோற்று போனார். அத்தோடு தனது ரசிகர்களின் உதவியோடு சிவாஜி தொடங்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி தனது அரசியல் பயணத்தை வெகுவாக சுருக்கி முடித்துக் கொண்டது. திராவிட இயக்கத்திலும் திமுகவிலும் எம்ஜிஆர் சிவாஜியை விட தீவிரமாக செயல்பட்டவர் SS ராஜேந்திரன். அவருக்கென்று தனி ரசிகர் கூட்டம் உண்டு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பிறகு அதிமுகவில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார். 1984ஆம் ஆண்டு தேர்தலில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது நடந்த தேர்தலில் SSRக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. அதனால் அதிருப்தி அடைந்த SSR உடனடியாக அதிமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் SSR புரட்சிக் கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி சேடவட்டி தொகுதியில் போட்டியிட்டார். சேடவட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் என்பதன் சுருக்கம்தான் SSR. ஆனாலும் சேடவட்டி வாக்காளர்கள் SSRக்கு வெற்றியை தரவில்லை.
எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுகவிற்குள் பிளவு ஏற்பட்டிருந்த தருணத்தில் இன்னொரு திரை நட்சத்திரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அவர் திரைக்கதை மன்னன் என்ற அடைமொழிக்கு உரியவரான இயக்குனர் பாக்கியராஜ். எம்ஜிஆர் ரசிகராகவும் அதிமுக அபிமானியாகவும் அறியப்பட்டவர் பாக்கியராஜ். அவரது படங்களும் அவை பெற்ற தொடர் வெற்றிகளும் அவருக்கென்று தனி ரசிகர் வட்டத்தை உருவாக்கி இருந்தது. பெண்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. போதா குறைக்கு தனது கலை உலக வாரிசு என்று பாக்கியராஜை பொது மேடையில் வைத்து சொல்லியிருந்தார் எம்ஜிஆர். அதை அரசியல் களத்திற்கும் நீட்டிக்கும் முயற்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார் பாக்கியராஜ். ஆனால் அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு குறித்த சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடாமலேயே ஒதுங்கினார் பாக்கியராஜ். அந்த வகையில் திரை ரசிகர்களை நம்பி அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் பட்டியலில் பாக்கியராஜுக்கும் ஓர் இடம் உண்டு. எப்படி பாக்கியராஜ் எம்ஜிஆர் ரசிகராகவும் அதிமுக அபிமானியாகவும் அறியப்பட்டாரோ அதேபோல திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் தன்னை கலைஞர் கருணாநிதி ஆதரவாளராகவும் திமுக அபிமானியாகவும் அறியப்பட்டார். கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு என்று பல்வேறு முனைகளில் சிறப்பாக பணியாற்றி தனக்கென்று தனி ரசிகர் வட்டத்தை உருவாக்கி இருந்தார் டி ராஜேந்தர். அவரது அடுக்குமொழி வசனங்களுக்காகவும் பிரம்மாண்டமான காட்சிகளுக்காகவும் டி ராஜேந்தர் ரசிக்கப்பட்டார். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அவர் 1989ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட அதிருப்தியால் திமுகவிலிருந்து விலகிய டி ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார். தமிழ்நாடு முழுக்க இருந்த டி ராஜேந்தர் ரசிகர் நற்பணி மன்றங்கள் அந்த கட்சியில் இணைக்கப்பட்டன. தேர்தல் களத்தில் எந்த ஒரு வெற்றியும் பெறாத போதும் தாயக மறுமலர்ச்சி கழகம், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று அரசியல் கட்சியை தனது ரசிகர்களின் துணையோடு தொடர்கிறார் டி ராஜேந்தர். எம்ஜிஆருக்கு பிறகு ரசிகர் மன்றங்களின் துணையோடு அரசியல் கட்சியை ஆரம்பித்து கணிசமான வெற்றியை ஈட்டியவர் விஜயகாந்த். அவர் அறிமுகமான இனிக்கும் இளமை வடியான கையோடு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது. அதற்கு விஜயகாந்தின் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் வழிகாட்டினார். தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் தலைமை மன்றம் என்று ஆரம்பிக்கப்பட்ட விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களுக்கு மதுரை, திண்டுக்கல்லில் கிளைகள் உருவாகின. அடுத்தடுத்து படங்கள் பெற்ற வெற்றி விஜயகாந்தின் ரசிகர்களை உற்சாகப்பட வைத்தது. அதன் நீட்சியாக 1982ஆம் ஆண்டில் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினர் விஜயகாந்த் ரசிகர்கள். விஜயகாந்த் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளராக விஜயகாந்தின் மற்றொரு நண்பரான ராமு வசந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கொள்கை முழக்கத்துடன் விஜயகாந்தின் ரசிகர் மன்றங்கள் செயல்பட தொடங்கின. பிறகு இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற முழக்கத்தையும் சேர்த்துக் கொண்டனர். ஆம், சினிமாவில் நடிக்க தொடங்கி வெற்றி பெறத் தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏழைகளுக்கு உதவும் வகையில் ரசிகர் மன்றங்களை செயல்படுத்தினார் விஜயகாந்த். ரசிகர் மன்ற கிளைகள், திறப்பு விழாக்களை எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் விழாவாகவே மாற்றினார் விஜயகாந்த். 80களின் மத்தியில் ஈழத் தமிழர் விவகாரம் தமிழ்நாட்டில் அரசியல் புயலை கிளப்பிய போது விஜயகாந்த் தனது ரசிகர்களை ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். பிறகு கருப்பு, மஞ்சள், சிவப்பு என்ற மூவண்ணங்கள் நடுவில் தீபம் ஏந்திய கரம் என்பது விஜயகாந்தின் மன்ற கொடியாக மாறியது. அது அடுத்தடுத்து வந்த விஜயகாந்தின் படங்களில் தென்படத் தொடங்கியது. நேரடி அரசியலுக்குள் வருவதற்கு வெள்ளோட்டமாக 2001ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த வெற்றி விஜயகாந்தின் அரசியல் ஆசையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. அரசியல் கட்சிகளையும் ஆட்சியாளர்களையும் மெல்ல விமர்சிக்க தொடங்கினார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று மதுரையில் நடந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். தனது ரசிகர் மன்ற கொடியையே கட்சியின் கொடியாகவும் அறிவித்தார். அந்த வகையில் ரசிகர் மன்றங்களின் துணையோடு அரசியல் கட்சி ஆரம்பித்த நட்சத்திரங்கள் பட்டியலில் விஜயகாந்திற்கு முக்கியமான இடம் உண்டு. பிறகு 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டதும் விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் வென்றதும், பிறகு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அமர்ந்ததும், பிரதான எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் வரலாறு. என்னுடைய வெற்றி கிடையாது, என்னுடைய மக்களும் என்னுடைய தொண்டர்களும் கிடைத்த வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதன் பிறகு தேமுதிக பெரிதாக சாதிக்கவில்லை என்ற போதும் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றி முக்கியமானது.
2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மற்றொரு திரை நட்சத்திரம் ஆரம்பித்த கட்சி அரசியல் களத்தில் இருந்தது. அது நடிகர் சரத்குமார் ஆரம்பித்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. முதலில் திமுகவில் சேர்ந்து மாநிலங்களவை உறுப்பினரான சரத்குமார் பிறகு அதிருப்தி காரணமாக திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார். பிறகு அதிலிருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். தயாரிப்பாளராக, வில்லனாக, நாயகனாக தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்ததால் சரத்குமாருக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாக்கி இருந்தன. அந்த நம்பிக்கையோடு அவர் சார்ந்த சமூகத்தின் ஆதரவோடு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் சரத்குமார். இங்கே வியப்பு என்னவென்றால், அதிமுகவிலிருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கிய சரத்குமார் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதன் பிறகு சரத்குமாருக்கு சொல்லிக் கொள்ளும் வகையில் தேர்தல் வெற்றி எதுவும் கிடைக்கவில்லை. ரசிகர் மன்றங்களின் துணையோடு கட்சி தொடங்கியவர்கள் மத்தியில் ரசிகர்களையும் தான் சார்ந்த சமுதாய மக்களையும் நம்பி கட்சி ஆரம்பித்தவர்களில் சரத்குமார், கார்த்திக், கருணாஸ் குறிப்பிடத்தக்கவர்கள். நடிகர் கார்த்திக் வெவ்வேறு காலகட்டங்களில் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவரது கட்சி வெற்றி பெற்றதே இல்லை. அதேபோல கருணாஸ் முக்குலத்தோர் புலிப்படையை தொடங்கி 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ரசிகர்கள் துணையோடு அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்களுள் பிரபல வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் முக்கியமானவர். ஆரம்பத்தில் பாமக ஆதரவாளராக இருந்து புதிய தமிழகம் வேட்பாளராக போட்டியிட்டு பிறகு நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தார் மன்சூர் அலிகான். பிறகு தமிழ் தேசிய புலிகள் கட்சி என்ற பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார். ஆனால் அவர் தேர்தல் களத்தில் எந்த வெற்றியையும் பதிவு செய்யவில்லை. திரைத்துறையில் இருந்து வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் பட்டியலில் சீமானும் ஒருவர். ஆனால் சீமானின் ஆதரவு தளம் என்பது அவரது ரசிகர்கள் அல்ல, மாறாக அவர் எடுத்த ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடும் மாற்று சக்தி என்கின்ற அடையாளமுமே சீமானுக்கான ஆதரவு தளம். அதை கொண்டு தோல்விகளை தாண்டி தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான். எம்ஜிஆர், சிவாஜி வரிசையில் தனது ரசிகர் மன்றங்களை எல்லாம் அரசியல் கட்சியின் கடைகளாக மாற்றிக்கொண்டு களத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான திரைப்பட நட்சத்திரம் ரஜினிகாந்த். உண்மையில் 90களில் இருந்தே ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கி விடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் வேறெந்த நடிகரையும் விட அதிக எண்ணிக்கையிலான ரசிகர் மன்றங்கள் ரஜினிக்கு உண்டு. அவற்றை ஒருங்கிணைக்கும் பணியை ஆரம்ப காலத்தில் செய்தவர் ரஜினியின் நண்பரும் ரசிகர் மன்ற நிர்வாகியுமான சத்திய நாராயணன். ரஜினியின் முகமாக, நிழலாக இருந்து தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிற்கு அப்பாலும் உள்ள ரசிகர் மன்றங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதனை முறைப்படி நிர்வாகம் செய்து வந்தார். அதன் மூலம் ரஜினி ரசிகர் மன்றம் வலுவான கட்டமைப்பு கொண்டதாக உருவெடுத்தது. அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய நிர்பந்தம் வந்த போதெல்லாம் அதை தவிர்த்தார் ரஜினி. பிறகு தேர்தல் நேரங்களில் ரஜினியின் வாய்ஸிற்கேற்ப தங்களது ஆதரவை கொடுப்பதை வழக்கமாக்கினர் ரஜினி ரசிகர்கள். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ரஜினி கட்சி தொடங்குவதற்கான பணிகளை தீவிரப்படுத்திய போது ரஜினி ரசிகர் மன்றங்கள் உற்சாகமடைந்தன. ஆனால் கொரோனா பரவல், உடல்நிலை உள்ளிட்ட காரணங்களை சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முடிவை ரஜினிகாந்த் கைவிட்ட போது ரஜினி ரசிகர்கள் மிகவும் துவண்டு போயினர். ரஜினி ரசிகர் மன்றங்களும் சோர்ந்து போயின. இங்கே வியப்பு என்னவென்றால், ரஜினி அரசியலுக்கு வருவார், ஆனால் அந்த பக்கம் கூட வரமாட்டார் என கருதப்பட்ட நடிகர் கமல் திடீரென கட்சி ஆரம்பித்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி செயல்பட வைத்த கமல் அரசியலை தொடங்காமலேயே கலைப்பணி செய்வார் என்றே பலரும் கணித்தனர். இத்தனைக்கும் மையம் என்ற பெயரில் தனி அமைப்பு, பத்திரிகை என்று கலைக்கு அப்பால் சில காரியங்களை செய்தவர் கமல். ரஜினி ரசிகர் மன்றங்கள் போல வீரியமாக அரசியல் பணி செய்யாவிட்டாலும் கூட கமலுக்கே உரித்தான நிதானத்துடன் அவரது ரசிகர் நற்பணி மன்றங்கள் இயங்கின. கமல் படங்கள் வெளியாகும் தருணங்களில் எல்லாம் அதற்கான கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது தொடங்கி அரிதினும் அரிதாக அரசியல் கருத்துக்களை கமல் கூறும்போது அதை வரவேற்பது வரை மட்டுமே கமல் நற்பணி மன்றங்களின் பணியாக இருந்தது. ஆனால் திடுதிப்பென கமல் அரசியல் களத்திற்குள் நுழைய ஆயத்தமானது கமல் ரசிகர்களையும் சேர்த்து அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாக்கியது. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி அன்று மதுரையில் வைத்து மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் கமல். அவரது ரசிகர்கள் மக்கள் நீதி மையம் தொண்டர்களாகவே மாறி களப்பணியில் இறங்கி 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் கணிசமான வாக்குகளை பெற்ற போதும் எந்த ஒரு வெற்றியையும் பதிவு செய்யவில்லை. அதேபோல 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நீதி மையத்திற்கு வெற்றி கிடைக்கவில்லை. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமல் தோற்று போனார் என்ற போதும் கட்சி தொடங்கிய குறுகிய காலகட்டத்தில் திமுக, அதிமுக என்கின்ற இருவரும் கட்சிகளுடன் போட்டியிட்டு கணிசமான வாக்கு வங்கியை மக்கள் நீதி மையம் பெற்றது கவனிக்கத்தக்கது.
இடது பக்கமும் இல்லாமல் வலது பக்கமும் சாயாமல் மையத்தில் இருப்பதே தனது கொள்கை என்ற கமல் தனித்து நிற்பதிலிருந்து விலகி மெல்ல மெல்ல காங்கிரஸ் திமுக பக்கம் நகர்ந்தார். தேர்தல் களத்தில் வெற்றி பெறாத நிலையிலும் கூட கமலின் மக்கள் நீதி மையத்திற்கு கட்சிகள் கொடுக்கும் முக்கியத்துவம் தொடரவே செய்தது. இப்படி எம்ஜிஆர், சிவாஜி, விஜயகாந்த், கமல் போன்ற நட்சத்திரங்கள் நேரடியாக அரசியல் களத்திற்கு வந்த நிலையில் நடிகர் விஜய் மீது அரசியல் காற்று சுற்றி சுழன்று கொண்டே இருந்தது. நாயகனாக நடிக்க தொடங்கிய பிறகு அவருக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்திடாத நிலையில் விஜயகாந்த் நாயகனாக நடித்த படத்தில் அவரது சகோதரராக நடித்ததன் மூலம் விஜய்க்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. எப்படி திரைக்களத்தில் விஜயகாந்தின் துணையோடு வெற்றி பெற்றாரோ அதே போல அரசியல் களத்திலும் விஜயகாந்தின் பாணியில் வெற்றி பெறுவதற்கான முனைப்பு விஜயிடம் இருப்பதாகவே அவரது சொல்லும் செயலும் வெளிப்படுத்தின. விஜயகாந்த் பாணியில் ரசிகர் மன்ற ஒருங்கிணைப்பு, விஜயகாந்த் பாணியில் ஏழைகளுக்கு உதவி, விஜயகாந்த் பாணியில் அரசியல் வசனங்கள் என்று நகர்ந்த விஜய் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் பாணியிலேயே உள்ளாட்சி தேர்தலில் தனது ரசிகர்களை களமிறக்கினார். உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகள் எப்படி கட்சி தொடங்கும் நம்பிக்கையை விஜயகாந்திற்கு கொடுத்ததோ அதே போல விஜய்க்கும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நம்பிக்கையை தந்தன. அதன் நீட்சியாகவே ரசிகர்களை சந்திப்பது, மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவது, அம்பேத்கர் தொடங்கி பல அரசியல் தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்துவது, மாவட்ட வாரியாக அரசியல் நிலவரங்களை கோருவது என்று தனது அரசியல் காய்களை நகர்த்தினார் விஜய். புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையான ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். 2024 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தில் முக்கியமான நாள். ஒரு வகையில் அதுதான் அவரது அரசியல் பயணத்தின் முதல் அதிகாரப்பூர்வ நாளும் கூட. அன்றைய தினத்தில்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் நடிகர் விஜய். அரசியல் என்பது மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு மக்கள் பணி என்றும், அரசியலை பொழுதுபோக்கிற்காக கருதவில்லை, மாறாக ஆழ்மன வேட்கையாக பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட விஜய் தான் யாரை எதிர்க்கப் போகிறேன் என்பதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த கலாச்சாரத்தை ஒருபுறமும், சாதி மத பேதங்களின் வழியாக நடத்தப்படும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரத்தை மறுபுறமும் எதிர்க்கப் போவதாக சொன்ன விஜய், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற இந்த மண்ணுக்கேற்ற தத்துவத்தை பின்பற்றப் போவதாகவும் அறிவித்தார். முக்கியமாக அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவதற்கு ஏதுவாக திரைப்படங்களில் நடிப்பதில் இருந்து விலகிக் கொள்ளும் முடிவை எடுத்திருப்பதாக அறிவித்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மற்றொரு கட்சி ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா.